கபடி கருவாய சொல்றா தோசை. இன்னைக்கு ஸ்கூல் போலையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை யார் போவா? என்னடா சந்தோஷம் கருவாயன்னு கூப்பிடுறேன். அதான் பட்ட பேர் தோசைன்னு சொல்லிட்டானே. என்னடா தம்பி, நானும் அப்ப இருந்து பார்க்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா பேசுறீங்க? வந்து ரெண்டு பேரும் பட்ட பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் ரெண்டு பேரு? இவங்க ரெண்டு பேரும். என்ன பேர் சொன்னாவே? இந்த அண்ணன் வந்து கருவாயான்னு கூப்பிடுறான், இவன் வந்து தோசான்னு கூப்பிடுறானே. என்னடா சொல்ற? உன் பேர் என்னடா தம்பி? திபேஷ். உன் பேரு? சந்தோஷ். இவ்வளோ அழகான பேர் வச்சு பட்ட பேர் சொல்லலாமாடா? சொல்லக்கூடாது. அப்போ ஏன் சொன்னேன்? தெரியாம. இங்கே பாரு, இப்போ சின்ன வயசு, இந்த வயசில் பட்ட பேர் வச்சு கூப்பிட்டீங்கன்னா நீ சாகுற வரைக்கும் அந்த பேர் இருக்கும், மறையாது. சரியா? நம்ம தாய் தப்பை வந்து நம்மளை வந்து பிறந்த உடனே நமக்காக ஒரு விழா மாதிரி வச்சு நம்ம சந்தோஷப்பட்டு ஒரு பேரை தேர்ந்தெடுத்து இப்போ நம்ம வைக்கிறாங்க. அப்படி இருக்கிற நம்ம அதை கொச்சப்படுத்தக்கூடாது. சரியா? நமக்கு நல்ல நம்ம பிள்ளைங்க நல்ல பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நல்ல பேர் வைக்கிறாங்க. அப்போ பட்ட பேர் சொல்லக்கூடாதுல்ல, அது அசிங்கம் தானே. அப்போ என்ன செய்வாங்க? நாளைக்கு ரோட்டில் போயிட்டு பெரிய உனக்கு 20 வயசு ஆகிடும், இப்போ சின்ன பேர் உனக்கு தெரிய மாட்டேது. நாளைக்கு 20 வயசு ஆகணுன்னே டே தோசை அப்படின்னு கூட உனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். டே கருவாயா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். இந்த பேர் மாறாது. சரியா? இனிமேல் யாரையுமே பட்ட பேர் வச்சு கூப்பிடக்கூடாது. சரியா? கூட முடியல. நீயும் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லணும், டேய் அதான் பட்ட பேர் சொன்னா அப்படி சொல்லக்கூடாதுடா. அம்மா அப்பா நம்ம நல்ல பேர் வச்சுருக்காங்கடா, நம்ம அப்படிலாம் சொல்லி கூப்பிடக்கூடாதுடா, பேர் சொல்லி கூப்பிடுவோம்டா அப்படின்னு சொல்லணும். சரியா? நான் கேட்பேன்.